பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று ஏன் செல்லம், நமக்கும் இப்படிலாம் நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அதுக்கு அவசரப்படாம இருக்கணும். உடனே கல்யாணம் பண்ணணும்னு டைரக்டா என்கேஜ்மெண்ட்ல போய் நின்னாச்சு. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்றது சார்? ஆ, அப்போ ஏதோ ஒரு வேகத்தில் பண்ணிட்டேன். ஆ, பரவாயில்ல, கிரணுக்காவது கொடுத்து வச்சிருக்கே. இவன் தான் என் மச்சானோட பையன். அங்க முதல்ல நிக்கிறது என் பொண்டாட்டி, அங்க ரெண்டாவதா நிக்கிறது என் தங்கச்சி. இது என் தங்கச்சியோட புருஷன், என் மச்சான். இவங்க 2 பேரோட பையனுக்கு தான் இப்போ உங்க அக்கா பொண்ணை கேட்டு நாங்க வந்திருக்கோம். அட, இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமா? எனக்கு தான் எல்லாமே தெரியும்ல. என்னதான் உனக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் முரண் ஒன்று இருக்குல்லப்பா, எல்லாமே சொல்லி தானே ஆகணும். அதுவும் சரிதானா? சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே படிப்பு, காலேஜு, வேலை எல்லாமே ஒன்றா தான். பிஸ்னஸ் கூட ஒன்றா தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவன் தங்கச்சியே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் பிஸ்னஸை, எங்கள் பசங்களும் எங்களை மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்படியே எங்களோட பிஸ்னஸும் அவங்களே கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவனுங்க முயற்சியால் 5 பிரான்ச் ஓப்பன் பண்ணி நல்லா பார்த்துட்ருக்கானுங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் உங்கள் அக்கா பொண்ணை என் பையனுக்கு கொடுங்க, அவன் நல்லா பார்த்துப்பான். மச்சான், அங்கே பாரேன் கிரண் மாமாவை, பல்ப் எறிகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு வந்ததுலேருந்து. நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா, இல்லை உண்மையாலுமே இவ அழகாக இருக்காளா? இன்னைக்கு ரொம்பவே அழகாக இருக்கா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே வந்துடலான்னு பார்த்தேன். வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிருப்பாண்டியா. நல்லது நடக்கிறதுக்கு நல்ல நேரம் என்ன, கெட்ட நேரம் என்ன, எல்லாம் ஒரே நேரம்தான். நம்மளை பொறுத்து தான் இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வாங்க, வந்து ஆரம்பிங்க. நீ சொன்னா கரெக்டா தான் பார்ப்போம். சரிப்பா, ஆரம்பிக்கலாம். என்னதான் பொண்ணும் பையனும் பார்த்து பேசி பழகினாலும் நம்ம முரணு ஒன்று இருக்கு. எத்தவங்களா பார்த்து நம்ம முடிவு பண்றோம். அதனால எல்லாத்தையும் இப்பயே சபையில பேசிக்கலாம். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அது இதுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே பேசிடலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நம்ம இப்பயே மனசை விட்டு எல்லாமே பேசிக்கிட்டாதான் கரெக்டாக இருக்கும். பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணணும், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, எல்லாமே சொல்லிடுங்க. நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். ஆனால் எங்களுக்கு எதுவும் வேணாம். எனக்கு உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அட, என்ன மாப்பிள்ளை பட்டு நடிச்ச மாரி சொல்லிட்டாரு, பொண்ணு மட்டும் போதுன்னு. பெத்தவங்க நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் என்ன சொல்கிறது, என் பையன் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போகிறான். அப்போ அவன் தானே முடிவு எடுக்கணும். நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவன் சொன்னதும் கரெக்டு தான். எனக்கு உங்கள் பொண்ணை மட்டும் கொடுங்க, என் பையன் பத்திரமா பார்த்துப்பான். நாங்களும் எங்கள் பொண்ணு மாரி நாங்கள் பார்த்துக்குறோம். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, அதை நாங்கள் வேணான்னு சொல்ல மாட்டோம். ஆனால் எங்களுக்கு எதுவும் வேணாம், எங்களுக்கு உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். என்ன டப்புன்னு சபையில் இப்படி பேசிட்டான்? அதுக்கு பேரு தான் காதல்னு சொல்லுவாங்க. அது என்னவா இருந்துட்டு போகட்டும், அதான் கேட்குறாங்கல்ல என்ன வேணும்னு. இவன் கேட்க வேண்டியதானே, கார் வேணும், பைக் வேணும்னு. அதை விட்டுட்டு ஒரேடியாக எனக்கு எதுவும் வேணாம், உங்கள் பொண்ணு மட்டும் வேணும்னு சொல்கிறான். பொண்ணை வச்சு என்ன பண்ணுறது? ஹலோ சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் உங்க வீட்டில் எதுவும் வேணாம், உங்க பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு சொன்னீங்க. இதுவே எங்க அண்ணன் சொன்னா தப்பா? அடி போடி, அதுவே ஏன் சொன்னேன்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். பேசாமல் நானும் என் மாமனார்ட்ட காரு பைக்குன்னு எல்லாம் கேட்டுருந்துருக்கலாம். அப்போ விட்டுட்டேன், இப்போ ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நீ எதுக்கு கோவப்படுற? அப்படி நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்?
அப்படி பார்த்துட்டே இருக்காதம்மா. எல்லாரும் பார்க்குறாங்களே, எனக்கு ஒரு மாதிரி வெக்க வெக்கமா வருது. லூசு. பாண்டியா, அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ நீ தான் சொல்லணும். நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி தான், என் அக்கா ஆசைப்பட்ட மாதிரி தான் என் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவேன். அதனால என் அக்கா பொண்ணுக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேனோ அது எல்லாமே பண்ணுவேன். நீங்கள் ஆனால் தடுக்கவே கூடாது. நாங்களும் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டோம், உங்கள் அக்கா பொண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தாராளமாக பண்ணுங்க. எங்கள் சைட்லேருந்து உங்களை வேணான்னு சொல்கிறதுக்கும் தடுக்கவும் யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. அப்படி யாரும் இங்கே சொல்ல மாட்டோம். ரெண்டு குடும்பமும் என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசிட்டீங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பொண்ணு பார்த்துடலாமா? பாண்டியா, பொண்ணை வர சொல்லுப்பா. ஜெயா, ஜெயா, பாப்பாவை கூட்டிட்டு வா. ஆ, கூட்டிட்டு வரேங்க. பிரபாக்கா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூடா சிவா. நீ எப்போ வந்த? எப்படி இருக்க? ஆ, நான் இப்போதான்க்கா வந்தேன். நான் நல்லா இருக்கேன். நீ என்னடா அப்படி பார்த்துட்டு நிக்கிற? இல்லை, பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் பார்க்குற மாதிரி அழகாக தான் இருக்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஆளும் என் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் சுமாராக நல்லா தான் இருக்காரு. வர வர உனக்கு வாய் அதிகமாகுதுடி. இரு இரு, வந்தவங்கெல்லாம் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னைய. நான் தான் சொல்கிறேன்ல செல்லம், நீ இப்படி என்னை பார்த்துட்டே இருக்க. பாரு, இங்கே எல்லாருமே இருக்காங்க. நீ பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. எப்படி 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 சொல்லுங்க. அப்பாவே கேட்டிருக்கணுமா? நானா கேட்க வேணான்னு சொன்னேன்? கேட்க வேண்டியதானே? நீங்க கேட்டிருந்தீங்கன்னா எங்க அப்பா செஞ்சிருப்பாருல்ல. அப்ப நீங்க கேட்காம இப்ப வந்து சொல்லி காட்டுறீங்க. கோவத்தில் கூட என் பொண்டாட்டி அழகாக தான் இருக்கா. நீ வா, வீட்டுக்கு வருவல்ல, அங்க உன்னை வச்சுக்கிறேன். அதுக்கு ஏன் செல்லம் வீட்டுக்கு போய் வச்சுக்கணும்? நீ இப்பவே என்னை வச்சுக்கேன். டேய், நான் பேசிட்டே இருக்கேன், எந்த பதிலும் இல்லாம என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க என்ன, அங்க யார பாக்குற? அடப்பாவி, நான் இங்க இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்க. எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி வச்ச கண்ணை வைக்காம பார்த்துட்டு இருக்கியேடா. ரைட்டு, இவனுக்கு மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கும் இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காட்டுக்கு. அது அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுது. என்னம்மா பார்க்குது இவனை? எதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கு? பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு நேராக வந்து சொல்லலாம்ல. அதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரமாக நின்று பார்க்கணும்? நீ அழகாக இருக்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலடி. என் கண்ணு உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லுது. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. எல்லாருக்கும் வணக்கம். மூச்சை பாரு, வந்ததுலேருந்து பல்ல கட்டிட்டு இருக்கு. பொண்ணை எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சரியா பார்க்கல, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குறை இந்த குறைன்னுலாம் சொல்லக்கூடாது. பொண்ணை தம்பி நல்லா பார்த்ததால தானே இப்போ இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு. ஐயோ, அர்ஜுன் மாமனார் வேற இப்படி சபையில் நம்ம மனத்தை வாங்குறாரே. ஆமா ஆமா, அதுவும் கரெக்டு தானே. மாப்பிள்ளை பார்த்ததால் தானே இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இவருமா? மாப்பிள்ளை தம்பி, உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? ஆ, எனக்கு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அம்மாடி பிரபா, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா? பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்து பேசி பிடிச்சி தானே இப்படி பொண்ணு பார்க்குற அளவுக்கு வந்திருக்குறாங்க. இதில் இவர் வேற பேசணுமேனுங்கிறதுக்காக பொண்ணை பிடிச்சிருக்கா மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் பொண்ணை பார்த்தோமா சாப்பிட்டோமான்னு கிளம்புறத விட்டுட்டு. எனக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு. ஏன் செல்லம், இப்போ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டாங்க. அவங்களும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அங்கே என்ன நடக்குன்னு உட்காந்து பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அதே மாரி உட்காந்து பாருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் என்ன, பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு. அடுத்தது ஆக வேண்டியதை பார்க்கலாம். என்ன தங்கம், என்னடா நேற்று ஃபோனில் பேசினான், இப்போ வந்து இங்கே அமைதியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கானேன்னு பார்த்துட்டு இருக்கியா? கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். நேற்று ஃபோனில் அந்த பேச்சு பேசுன, இங்கே அமைதியாக உட்காந்து சிரிச்சிட்ருக்க. உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு
எனக்கு நேத்தே தெரியும். அந்த தைரியத்தில் தான் நானும் எல்லாத்துக்கும் தலையாட்டினேன். உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுவ? ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன அப்படி என்ன கேட்க போற? தாராளமா கேட்கலாம் மாப்பிள்ள. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னாலும் இப்பயே கேளுங்க. அது ஒன்றும் இல்லை, என்னதான் எங்களுக்கு பேசி பழக்கம் பிடிச்சதெல்லாம் சரிதான், இருந்தாலும் நீங்கள் சொல்வீங்களே முறைன்னு ஒன்று இருக்குன்னு. இப்படி பொண்ணு பார்க்க போனால் பொண்ணையும் பையனையும் 5 நிமிஷம் தனியாக பேச விடுவீங்களாமே. அப்படி பார்த்தா எங்களை என்ன நீங்கள் பேச விடலைல்ல? நான் பொண்ணு கூட ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசிட்டு வரலாமா? அடப்பாவி, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எல்லாரும் முன்னாடி பொண்ணு கூட தனியாக பேசணும்னு கேட்குற. ம் என்ன, ஏன் எல்லாரும் அப்படி சிரிக்கிறீங்க? நான் அப்படி தப்பா எதுவும் கேட்கலையே. இல்ல மாப்பிள்ள, நீங்க எதுவும் தப்பா கேட்கல. நீங்க தாராளமா போய் பேசிட்டு வாங்க. தனியாக பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு? இப்போ என்ன, எதுக்கு இப்படி மறைச்சிக்கிட்டே நிக்கிற? நீ பண்ண வேலைக்கு மறைக்காம உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களாடி. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணல? நான் அப்பவே சொன்னேன், வீட்டுக்கு போய் சாப்பிடலாண்டி, இதை அப்படியே வச்சிருன்னு. நீ கேட்டியா? கொஞ்சம் கூட சாப்பிடல. அதுக்குள்ள ட்ரெஸ் ஃபுல்லா நாஸ்தி பண்ணிட்ட. நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்ன? ஆமா ஆமா, சுத்தம் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியா சுத்தம் பண்ணிட்டோம் பாரு. எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு அதை சுத்தம் பண்ணியிருக்க. வந்த இடத்துல இப்படி எனக்கு வேலை வைப்ப? ஆமா ஆமா, இவ எனக்கு எந்த வேலையும் வைக்கல. சரி சரி, இப்ப எதுக்கு அது மேல ஏறி நின்னுட்டு இருக்க? ஒழுங்கா கீழே இறங்கி வா, நம்ம போகலாம். வந்து ரொம்ப நேரம் ஆகுது, அங்க எல்லாரும் நம்மள தேடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வெளியில போனாலே காஞ்சிரும். நீ முதல்ல கீழே இறங்கு. அது ஏன்டி அது மேல ஏறி நின்னுட்டு இருக்க? அப்பதான் சீக்கிரமா காயும், அதான் ஏறி நின்னுட்டு இருக்க. சரி, நீ கீழே இறங்கு, நம்ம போலாம். இல்ல இல்ல, நான் வரல, நான் இங்க தான் இருப்பேன், நீ போ. இது என்ன பார்க்காடி, இங்க இருந்து விளையாடுறதுக்கு? பாத்ரூம்ல என்னடி இருக்க போற? ஒழுங்கா கீழே இறங்கி வா. நீ இப்ப மட்டும் கீழே இறங்கல, உன்னை இங்கேயே வச்சு பூட்டிட்டு நான் போயிடுவேன். அப்புறம் யாரும் உன்னை தேட மாட்டாங்க, பாத்துக்கோ. ஒழுங்கா கீழே இறங்கி வா. மம்மி, நீங்களே என்ன தூக்கிட்டு போறீங்களா? அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா கீழே இறங்கி வா. சேட்டை பண்ண தெரியுதுல, என்கிட்ட வாய் அடிக்க தெரியுதுல. உன்னால கீழே இறங்கி நடக்க தெரியாதா? ஒழுங்கா கீழே இறங்கி நடந்து வா, நானும் தூக்க மாட்டேன். மம்மி, எப்படி இறங்குறது? என்னை இறக்கி விடுங்க. வாய் மட்டும் இங்கிருந்து அங்க வரையும் அடிப்பா, ஆனா மேலே ஏறி தெரியுது, கீழே இறங்க தெரியலையா உனக்கு? வா. இறங்க தெரியல. இத்தனை நாளா பேசிட்டு தான் இருக்காங்க, இந்த 5 நிமிஷத்துல இவன் என்ன பேச போறான்? அதெல்லாம் லவ் பண்றவங்களுக்கு தான் அதோட ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியும். என்ன, லவ் பண்றவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங்ஸ் தெரியுமா? ஏய், நானே உன்னை லவ் பண்ணி தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? நீங்க என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆத்தீங்களா, எனக்கு தெரியவே இல்லை. என்ன, தெரியலையா? அடியே, என்ன அடி? என்ன? லவ் பண்ணன்னு தெரியவே இல்லைங்கிற? உன்னை லவ் பண்ணி உன் பின்னாடி லோன்னு சுற்றி உன்னை சம்மதிக்க வச்சு, கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு, கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி, இப்போ உனக்கு ஒரு கிஃப்டையும் கொடுத்துருக்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்கிற? ஓ, இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா? எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க, சாரி. அடி, என்ன அடி, எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிற? இதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோ. பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். வர வர ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்க. வயிற்றுல என் புள்ள இருக்குன்னு பார்க்குறேன். இல்லைன்னா 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 என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண மாட்டேன். அதான் எனக்கு தெரியுமே.
அப்ப எனக்கு எதுவும் தெரியாம தான் நீ வயிறு பெருசாகி உட்காந்துருக்கியா? அர்ஜுன், என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்ம எங்க இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அர்ஜுன். இல்லதாண்டி, கொஞ்சம் கூட இல்லதான். அதனால தான் நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு உன்னை பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். சரி சரி, விடுங்க, நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம். ம். ஆமா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தெரியுதே. யாரோ இங்க இல்லாத மாதிரி தோணுது. சஸ்திகாவை கேட்குறீங்களா? ஆ, ஆமாண்டி. பாரேன், அவளையும் காணோம், அக்காவையும் காணோம். நம்ம கூட தானே வந்தாங்க. வீட்டுக்கு உள்ள வரும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆளே காணோம். எங்க போனாங்க? ம், உங்க அக்கா பொண்ணு கொஞ்சம் நஞ்ச சேட்டையா பண்றா. வளர வளர அவளோட சேட்டைத்தனமும் வாய்த்தனமும் அதிகமா போயிட்டே இருக்கு. அது தெரிஞ்சது தானே. என் அக்கா மாதிரியே தான் அவளும் இருப்பா. இருங்க இருங்க, உங்க அக்கா வரட்டும் சொல்றேன். சரி விடு, இதெல்லாம் கண்டுக்காத. சரி சொல்லு, அவங்க எங்க இருக்காங்க? நம்ம இங்க வர்றதுக்காக கிளம்பி வரும்போது சஸ்திகா அடம் பிடிச்சி சாக்லேட் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கினால. ஆமா, அவ கத்துன கத்துல காரை நிப்பாட்டி அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு தானே நம்ம கிளம்பணும். ம், ஆமா. ஐஸ்கிரீம் சாப்பிட்றங்கிற பேர்ல ட்ரெஸ் ஃபுல்லா நாஸ்தி பண்ணிட்டா. அதான் வீட்டுக்கு வந்ததும் அக்கா போய் க்ளீன் பண்றேன்னு அவளை ஈத்துட்டு போனாங்க. இன்னும் வரல. ஓ, அதான் ஆளே இங்க இல்லையா? ஆனாடி, வர வர அவ எந்த அளவுக்கு வளர்றாளோ அந்த அளவுக்கு வாயும் வளருது, அவளோட சேட்டையும் வளருது. இப்பெல்லாம் அவளை சமாளிக்கவே முடியலடி. எது சொன்னாலும் எகுத்து எகுத்து பேசுறா, கவுண்டர் கொடுக்குறா. உங்கள்கிட்டயாவது பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அது மாரி பண்றா. ஆனா அண்ணிலாம் பாவம் தெரியுமா? அவங்க எது பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட்ல தான் பேசுவா, அடங்கவே மாட்டா. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்கள்ட்ட பேசுறது ஒன்று பேசாததும் ஒன்றுன்னு கிளம்பி போயிடுவாங்க அமைதியா. அதான் அதான், வர வர ரொம்ப சேட்டை பண்றா. இரு இரு, வீட்டுக்கு போனதும் அவரை உட்கார வச்சு இதே மாதிரிலாம் பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாதான் அவளுக்கு புரியும். இல்லைன்னா வளர வளர இதே மாதிரி தான் ஆவா. வீட்டில் இருக்க எல்லாருமே இப்படி செல்லம் கொடுத்தா இப்படி தான் ஆகும். பாத்துங்க, அவ உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிட போறா. சரிப்பா, பொண்ணும் மாப்பிள்ளையும் பொறுமையா பேசிட்டு வரட்டும். நம்ம அடுத்தது ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம். நிச்சயம் எப்போ வைக்கணும்? கல்யாணம்லாம் என்ன நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா, இல்ல நான் பார்க்கட்டுமா? அதை பேசலான்னு சொல்லிட்டு தானே உங்களை வர சொல்லியிருந்தோம். ஒரு நல்ல நாளாக பாருங்க. நிச்சயம் வந்து நம்ம நாளை விட்டு மறுநாள் வச்சுக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு நாள் நீங்கள் தான் பார்க்கணும். சரிப்பா, இருங்க, நான் பார்த்து சொல்றேன். இப்படிதான் எல்லாரும் முன்னாடி பொண்ணுக்கிட்ட 5 நிமிஷம் தனியா பேசணும்னு கேட்பாங்களா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை உனக்கு? ஹேய், நான் எதுக்குடி வெக்கப்படணும்? ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் தனியாக பேசணுங்கிறதுக்காக நான் ஏன்டி வெக்கப்படணும்? ஆமாம் ஆமாம், பொண்டாட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாலி கட்டுற வரைக்கும் இந்த பொண்டாட்டி அப்படி இப்படின்லாம் எதுவும் இல்லை, புரியுதா? ஆஹா, அப்படியா? ஆனா நான் கேள்விப்பட்ட வரையும் பொண்ணு பார்க்க வந்து ஓகே சொல்லிட்டா ஒரு 25% புருஷன் பொண்டாட்டி தான். அதுக்கப்புறம் கையில் மோதிரத்தை மாற்றி நிச்சயம் பண்ணிக்கிட்டா 50% புருஷன் பொண்டாட்டி தான். தாலி கட்டினதுக்கப்புறம் 100% புருஷ பொண்டாட்டி தான். ஸோ இப்போ நம்ம 25% புருஷன் பொண்டாட்டி தானே? இப்படி பேசுறதுக்கு தனியாக போய் எங்கேயாவது டிகிரி பண்ணீங்களா என்ன? ஹேய், இதெல்லாம் எதுக்குடி போய் கஷ்டப்பட்டு படிக்கணும்? இதெல்லாம் தானா வர்றதுடி. சரி சரி, நீ பேசுறதெல்லாம் என்னால் சகிக்க முடியல. சரி, இப்போ என்ன பேசணும்? எதுக்காக இப்போ தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்த? ஏன்னு உனக்கு தெரியாதா? ம், எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. என்னன்னு சொல்லு. ப்ரௌனி, என்ன? பிரபா, நேத்து நம்ம ஃபோன் பேசும்போது நான் ஒன்று சொன்னனே, மறந்துட்டியா? ஆ, என்ன பேசணும்? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே, நான் மறந்துட்டேன்ப்பா. ஹே, நான் நேத்தே சொன்னேன். இது மாதிரி ஓவரா பிகு பண்ணினா
அப்புறம் என்னோட ட்ரீட்மெண்ட்டே வேற என்ன. என்னடா பண்ணுவ? உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா கீழே பார்த்தியா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. அதனால் உன்னோட வாளை கொஞ்சம் சுருட்டிக்கிட்டு இடத்த காலி பண்ணுறியா? நீ சொன்ன 5 நிமிஷம் முடிய போகுது. ஏய், திமிரா பேசாதடி. அப்புறம் அப்படி தாண்டா பேசுவேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? ஓ அப்படியா? என்னால் என்ன பண்ண முடியும் அப்படி தானே கேட்டா? இருடி, என்னால் என்ன பண்ண முடியும்னு இப்போ காட்டுறேன். இப்போ எதுக்கு கதவு சாத்துற? கதவு திற. இங்கே பாரு, ஒழுங்காக கதவு திறந்துரு. முடியாது, கதவை திறக்க முடியாது. என்னடி பண்ணுவ? இங்கே பாரு, ஒழுங்காக கதவை திறந்துரு. இல்லைன்னா நான் கத்துவேன். அப்புறம் எல்லாரும் மேலே வந்துடுவாங்க. அப்படியா? சரி, கத்திக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நீ எதுக்கு இப்போ கிட்ட வர? நீ நீ தள்ளி போ. சரி, நான் தள்ளி போகிறேன். இப்போ நான் சொல்கிறத நீ கேட்டினா நான் தள்ளி போயிடுறேன். ஆ, என்னாலலாம் முடியாது. நானும் எதுவும் பண்ண மாட்டேன். நான் கீழே போகிறேன். கிரண், கையை விடுங்க. சரி, கையை விட்டுட்டேன். அப்புறம் இது என்ன? இந்த கையை எடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ இந்த கையை எடுக்க சொன்னா நான் எடுத்துட்டேன். அதெல்லாம் என்னால் எடுக்க முடியாதுப்பா. வேணும்னா நீயே ட்ரை பண்ணு. கிரண், நான் கத்துவேன். ஒழுங்காக கையை எடுத்துருங்க. நான் தான் சொல்லிட்டேன்லடி, தாராளமாக கத்திக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, சரி, ஓகே. நான் தோத்துட்டேன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அது அந்த பயம் இருக்கட்டும். அதான் செய்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன? கையை எடுங்க, தள்ளி போங்க. கையை எடுத்துட்டு தள்ளி போனா நான் சொன்னதை நீ எப்படி பண்ணுவ? ஆ, எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு ஒன்றும் புரிய வேணாம், நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். இதெல்லாம் தப்பு, வேணாம். அப்படியா? ஆனால் எனக்கு வேணும்டி செல்லம். இரவும் பகலும் குறும்புகளே என்னை தொடரும் நொடிகளிலே. ஓகேவா? ஆ, கொடுத்தது ஓகேவான்னு கேட்டேன்டி. ஃபஸ்ட்டு கையை எடுங்க, தள்ளி போங்க. ஹேய், இதான் உங்கள் ஊரில் தனியாக 5 நிமிஷம் பேசுறதா? ஆமாம், இப்படி தான் பேசுவாங்க. ரொம்பவே ஓவராக போகிறீங்க என்ன? போனால் தப்பு இல்லை என்ன? ம், சரி சரி, அதெல்லாம் விடு. இதான் ஒரு ரூமா, அழகா இருக்கு. யோ, வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போதான் இது என்னோட ரூம்னே தெரியுதா? உன்னோட அழகுல மயங்கி
எனக்கு எதுவுமே தெரியலடி. அப்பாபாபா, ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க என்ன. ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணுறீங்களா? நீங்கள் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. ஐயோ, அதுக்குள்ளேவா முடிஞ்சிருச்சு? சரி விடு, பார்த்துக்கலாம். அதான் கீழே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்ல நம்மளை பற்றி. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே. அப்புறம் என்ன, நம்ம வேணா இன்னொரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு தள்ளுங்க. ஹேய், ஃபஸ்ட்டு நீ சட்டையிலேருந்து கையை எடுடி. அப்போ தான் நான் நகர முடியும். இப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கிட்டினா மாமனால எப்படி நகர முடியும்? அதான் கை எடுத்துட்டால, அப்புறம் என்ன, கிளம்புங்க. சரி சரி, புரிஞ்சு தள்ளாதடி. கிளம்புறேன். நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். பாய். செல்லம், சொல்ல மறந்துட்டேன். ஐ லவ் யூ. பையோ, என்ன தம்பி, பொண்ணுகிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன். பேச வேண்டியது எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். இப்போ மாப்பிள்ளை வந்ததால திரும்பவும் வேணா ஒரு தடவை சொல்றேன். நாளை இல்லாம அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு நீங்க நிச்சயம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம். கல்யாணம் 6 to 8 இந்த நேரத்துக்குள்ளேயே கல்யாணத்தை முடிச்சிருங்க. அதான் சுகமுகூர்த்தம். அதுக்கப்புறம் போச்சுன்னா அதுக்கப்புறம் 10 to 11 தான் வரும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதனால 6 to 8 முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஏதாவது பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து என்னென்ன சம்பிரதாயம் எல்லாமே உங்ககிட்ட தெரியும். நானும் உங்ககிட்ட பேசிட்டேன். நீங்க அது போல நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்கணுமோ கேளுங்க. எல்லாமே சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன கேட்கறது இருக்கு? கல்யாணம், நிச்சயதார்த்தம் எல்லாமே நல்லபடியாக நடந்தால் எங்களுக்கு அதுவே போதும். நீங்க கவலையே படாதீங்க. அதெல்லாம் கரெக்டா எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரிங்க சம்பந்தி, பேச்சுவார்த்தை எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம தேதியும் முடிவு பண்ணிட்டோம். இனிமே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம். ஆமாம் ஆமாம், வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம். லெச்சு வா, எல்லாரும் சாப்பிட போகிறாங்க, வா நம்மளும் சாப்பிட போகலாம். அவ்வளோதானா? இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையா? இதுக்கப்புறம் என்ன வேணும்? அவ்வளோதான். பொண்ணும் மாப்பிளையும் பார்த்துட்டாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, தனியாகவும் பேசிட்டாங்க, தேதியும் முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க உட்காந்து என்ன பண்ண போகிறாங்க? சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஆனால் என் அக்கா இன்னமும் வரல. அவள் அங்கேயே நின்று சேட்டை பண்ணிட்டு இருப்பா. அவளை சமாளிக்கிறதே அவங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். சரி வாங்க, நம்ம போய் அவங்கள கூப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஆமாம் ஆமாம், இப்போ மட்டும் நம்ம போகலை, எங்கள் அக்காவை இங்கேயே அவ நிற்க வச்சிருவா. வா வா, நான் போய் எங்கள் அக்காவை காப்பாத்துறேன்ப்பா. அக்கா, எல்லாரும் சாப்பிட போறாங்க, வா நம்மளும் சாப்பிட போலாம். வா போலாம். டேய், அவ தான் போயிட்டால, அப்புறம் என்ன? இனிமே அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க? இங்கே என்னை பாரு. என்ன என்ன சொன்ன? அதான்டா, அவ தான் போயிட்டால, அப்புறம் எதுக்கு நீ அங்கேயே பார்த்துட்டு இருக்கன்னு கேட்டேன். நான் ஒன்றும் அவளை பார்க்கலையே. அவள் போனா என்ன, போகலின்னா என்ன? நம்பிட்டேன்டா, நான் நம்பிட்டேன் நீ அவளை பார்க்கலன்னு. நான் தான் பார்த்துட்டு இருக்கனே. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். நான் பேசுறத கூட நீ காதில் வாங்காம நீ அவளே பார்த்துட்டு இருக்க. அவளும் அடிக்கடி உன்னை திரும்பி திரும்பி பார்க்குறா. நீ அப்போ கூட திரும்பாம நீ அவளே பார்த்துட்டு இருக்க. இதில் கேட்டால் ஒன்றும் இல்லையா? டேய், நேற்று தான் இது மாதிரி பேசுனதுக்கு அடி வாங்கினேன். திரும்பவும் இது மாதிரி பேசுன, அப்புறம் திரும்பவும் அடி வாங்குவ, பார்த்துக்கோ. உன்னா இது பண்ணிடுறா. ஆனால் நீ பண்ணுறத மட்டும் என்றைக்கும் ஒத்துக்காத. நல்லா பச்சையாக தெரியுது அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு, உனக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு. ஏய், நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பக்கத்தில் நிற்கிறதால அவள் என்னை பார்த்தா, நானும் அவளை பார்த்தேன், அவ்வளோதான். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. தேவையில்லாமல் இதுமாரி பேசிகிட்டு இருக்காத. என் ஃபேமிலி காதில் விழுந்துச்சு, இது வேற மாரி பிரச்சனையாயிடும், புரியுதா? என்னமோ சொல்கிற, ஆனால் பார்க்குறேன்டி. என்னைக்காவது எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அவளை பிடிச்சிருக்கு மச்சான், அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும், ஐடியா கொடு, அது இதுன்னு கேட்பால.
அப்போ இருக்குடி உனக்கு. அப்படி ஒரு நிலைமையே வராதுடா. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுறியா? அதான்டா சொல்லுவாங்கல்ல, ஃபிகரை பார்த்தா ஃப்ரெண்டை கட் பண்ணி விடுவாங்கன்னு. உனக்கு ஆள் கிடைச்சிருச்சு, அதான் என்னை கட் பண்ணி விடுற. இதிலே தெரியுது. என்ன தெரியுது? பச்சையா தெரியுது உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. பச்சையாவும் தெரியல, கருப்பாவும் தெரியல. சாப்பிட்டு கிளம்பலாமா? விட்டா ஓவரா பேசிட்டு இருப்பான். நீ என்னதான் சமாளிக்கிறதுக்காக பொய் சொன்னாலும் இன்னைக்கு உண்மை என்னன்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன்டா. என்னைக்காவது நான் சொன்ன மாதிரி நீ எனக்கு ஃபோன் பண்ணதான் போற, ஐடியா கேட்க தான் போற. அப்ப பாத்துக்கிற உன்னைய. டேய், என்ன வரலையா நீ? டேய் இருடா, வரேன், விட்டுட்டு போயிடாத.